அனைவருக்கு வணக்கம். ஆயிரம் காலத்து ஆசை கனவுகளை அடிமனதில் சுமந்து கொண்டு ஒரு வசந்த விடியலுக்காக சீரோடும் சிறப்போடும் வளர்ந்து வருகிற, உயர்ந்து வருகிற, தனித்திறனோடு விளகிற இந்த பள்ளியில் பயின்று கொண்டிருக்கிற எனதருமை மாணவ செல்வங்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தங்களையே அர்ப்பணித்திருக்கிற இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தினரே, முதல்வர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, ஏனைய அலுவலர்களே, உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வணங்கி மகிழ்கின்றேன். உங்களுடைய தாளாளர் என்னை பற்றி மிகவும் உயர்வாகவும் மிகவும் மதிப்பாகவும் உங்களிடம் சொன்னார்கள். அது மற்றவர்களை எப்படி போற்ற வேண்டும் என்பதை அவர் தெரிந்திருப்பதால் அப்படி போற்றுகிறார். சோஷியல் ஒர்க் படித்ததால் போற்றுகிறார். அவருக்கும் எங்களுக்கும் பொதுவான ஒரு நண்பர் திரு முத்துசாமி ஐபிஎஸ் அவர்கள் மூலமாகத்தான் அவர் அறிமுகமானார். அவரை சொன்னதைப் போல எனக்கும் அவருக்கும் ஒரு 20 ஆண்டுகள் நட்பு இருந்ததைப் போல 20 நாள் நட்பு இருக்கிறது. ஆக இந்த காலத்து மாணவர்களும் இளைஞர்களும் யார் சொன்னால் கேட்குறாங்க. இதுவரைக்கும் நான் 75 லட்சம் மாணவர்களை சந்தித்திருக்கிறேன். யார் சொன்னால் கேட்குறான், சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறான். இன்றைய மாணவர்களும் இளைஞர்களும் அப்பா சொன்னால் கேட்குறாங்களா, அம்மா சொன்னால் கேட்குறாங்களா, ஆசிரியர் சொன்னால் கேட்குறாங்களா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணதில், நான் பண்ண ஆராய்ச்சியில் இன்றைய மாணவர்களும் இளைஞர்களும் ஒரே ஒரு ஆள் சொன்னால் அப்படியே கேட்குறான். அந்த ஒரு ஆள் யாருன்னா அவன் தான் ஃப்ரெண்டு. நண்பர் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்குறேன். அதனால தான் நான் கூட ஒரு கவிதையில் குறிப்பிட்டேன், உப்பில்லாமல் கூட உயிர் வாழலாம், ஆனால் நல்ல நட்பில்லாமல் உயிர் வாழ முடியாது. ஏனென்று கேட்டால், அறிவு என்பது வாசிப்பது, அறிவு என்பது வாசிப்பது, அன்பு என்பது நேசிப்பது, குடும்பம் என்பது யோசிப்பது, ஆனால் நட்பு மட்டுமே சுவாசிப்பது. நல்ல நட்புனா என்ன சார்? நல்ல நட்புனா என்ன? கண்ணீரை துடைப்பவன் அல்ல நல்ல நண்பன், கண்ணீரை துடைப்பவன் அல்ல நல்ல நண்பன், கண்ணீரே வராமல் தடுப்பவன் தான் நல்ல நண்பன். அப்படிப்பட்ட நல்ல நண்பனா சில கருத்துக்களை உங்கள் மனங்களில் விதைப்பதற்காக நான் கோவையிலிருந்து வந்திருக்கிறேன். ரூட்ஸ் கம்பெனின்னு சொன்னாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பஸ்ஸில் கார்லெல்லாம் ஹார்ன் அடிக்குது பாருங்கள், ஒலிப்பான். அதை கோயம்புத்தூர்லேருந்து செஞ்சு 18 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும். அப்புறம் க்ளீன் பண்ணுற மிஷின் இருக்குது, ரோடெல்லாம் க்ளீன் பண்ணுறது இங்கெல்லாம் இல்லை, சென்னை போன்ற பெரிய இடங்களில் ரோடு க்ளீன் பண்ணுற மிஷின். அப்போ 2 வேலை செய்கிறோம், ஒன்று சத்தம் போடுறது, இன்னொன்று சுத்தம் செய்கிறது. இந்த 2 வேலை தான் எங்களுடைய நிறுவனம் செய்யுது. உங்களுக்கான வாய்ப்புகள் இல்லை. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனங்கள் ஒன்று அதை தான் சொன்னாங்க. அதனால் உங்களோடு சில கருத்துக்களை மனங்களில் தூவலாம் என்று வந்திருக்கிறேன். அதனால் நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லலாம். நீங்கள் பதில் சொன்னால், கேள்வி கேட்டால் நானும் பதில் சொல்வேன். ஒரு 10-15 நிமிஷம் இப்படி இருந்தால் தான் இருக்கும். நான் மட்டும் பேசிட்டு போகிறேன் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும். ஏன் சார் அப்படின்னா, மழைத்துளி மேலிருந்து கீழே விழுகுது, அது சூடான தோசைக்கல்ல மேலே விழுந்தால் என்ன ஆகுது? சொயின் சொயின் ஆவியாக போகுது. நிலத்தில் விழுந்தா ஆறா ஓடுது, சிற்பிக்குள் விழுந்தா முத்தா மாறுது. விழுகிற மழைத்துளி ஒன்றுதான், அது விழுகிற இடத்தை பொறுத்து ஆறாகவோ ஆவியாகவோ முத்தாகவோ மாறுகிறது. அதுபோல சொல்லப்படுகிற கருத்து ஒன்றுதான், அதை வாங்கிக் கொள்ளுகிற உங்களுடைய மனம் சூடான தோசைக்கல் மாதிரி இருந்தால் எல்லாம் சொய் சொயின் ஆவியா போயிடும். இங்கே கொஞ்சம் ஞாபகம், அங்கே கொஞ்சம் ஞாபகம் இருந்தால் புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாது. தெரிஞ்ச மாதிரி இருக்கும், தெரியாது. வரும், வராது. கொஷின் பேப்பர் வரும், ஆன்சர் வராது. சில பேருக்கு எக்ஸாமினேஷன் விட்டு வெளியே வந்தால் எல்லா ஆன்சரும் ஞாபகம் வரும். அப்படிதான் எனக்கு இருந்தது. வெளியே வந்தால் ஞாபகம் வரும், உள்ளே போனால் மறந்துடும். ஏன் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி தான் அப்புறம் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வந்தேன். அதனால் நீங்கள்லாம் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறீங்க. தேர்வென்னும் தேவதை வெற்றி திலகமிட வந்து கொண்டு இருக்கிறாள். புரிஞ்சுதா? தேர்வை பார்த்து பயப்படக்கூடாது. அவள் ஒரு தேவதை. எதுக்கு வர்றா? உங்களுக்கு வெற்றி திலகமிட வந்து கொண்டிருக்கிறாள். அதற்கு நம்ம எப்படி தயாராகிறத பற்றி நம்ம பேச போகிறோம். முதல்ல நம்முடைய வாழ்க்கை பற்றி நம்ம பேச போகிறோம். சரிங்களா?
ஆக இப்போ இந்த 1 மணி நேரம் மேடையிலிருந்து பேசாம கீழே இறங்கி பேசுற சிபிஎஸ்இ ரைட் எக்ஸாம் போறீங்க கரெக்ட் சரி என்ன சார் அப்படின்னா ஒரு பயிற்சி ஒரு தட்டு தட்டினா யூ ஹேவ் டு ரைஸ் யுவர் ரைட் ஹேண்ட் ஒரு தட்டு தட்டினா ரைட் ஹேண்ட் இஃப் ஐ மேக் 2 sevens லெஃப்ட் ஹேண்ட் 3 both hands நான் சொல்றது உங்களுக்கு போய் சேருதான்னு பார்க்கறதுக்கு ஒரு பயிற்சி மறுபடியும் சொல்றேன் சிரிச்சிட்டு இருக்காரு வலது கை எது இடது கை எது பார்த்து வச்சுக்க கடைசியில் கன்ஃபியூஸ் ஒரு தட்டு தட்டினா என்ன 2 hand both hands பரவாயில்ல சரியா இது வரைக்கும் வருமில்லங்க சரி ஒரு தட்டு தட்டினா வலது கை 2 தட்டு தட்டினா இடது கை 3 தட்டு தட்டினா 2 கை நான் ரெடி நீங்க ரெடியா சத்தத்தையே காணும் இந்த சார் என்னை பத்தி அப்படியெல்லாம் பண்ணார் இப்படி பண்ணார் சொல்லி பயந்துக்காதீங்க நான் உங்கள் தோளை தொட்டு பேசுகிற ஒரு நண்பனாக சில விஷயத்தை சொல்றேன் என்ன கண்ணீரை துடைப்பவன் நல்ல நண்பன் கண்ணீரே வராமல் தடுப்பவன் தான் நல்ல நண்பன் இன்னிலிருந்து நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ரைட் ரெடி பார்த்து வச்சுக்கோ என்ஷூர் விச் இஸ் யுவர் ரைட் ஹேண்ட் விச் இஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் மறந்துடாத சரியா ரெடி 1 2 3 ரெடி அடிக்கலாமா அடிங்க போடு கரெக்டா கவனமா தூக்கிட்டீங்க அதனால நீங்க ரைட் ஆன்சர் சரி இப்போ பேசுவோம் ஒரு நிமிஷம் தொடர்ந்து மெடிடேஷன் ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ் கண்களை லேசாக மூடுங்கள் உங்களுக்கு இல்லை ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ் ரிலாக்ஸ் லெக்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுங்க கிராஸ் லெக்ஸ் வேண்டாம் ஒன்று மேல ஒன்று போட வேண்டாம் கையெல்லாம் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க ரிலாக்ஸ் யுவர் என்டையர் பாடி ரிலாக்ஸ் யுவர் ஷோல்டர் எல்லாத்தையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க இதுக்கு மேலே ரேஞ்ச் இல்லையாட்டிருக்கேன் ப்ளீஸ் ரிலாக்ஸ் உங்கள் மூச்சு காற்றை 3 நிமிடம் கவனியுங்கள் பெருசாக மூச்சுட வேண்டாம் மூச்சு போயிட்டு வர்றதை கான்சன்ட்ரேஷன் அங்கே கொண்டு வரணும் பை கான்சன்ட்ரேட்டிங் யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் சன்லைட் இருக்குது மைதானத்தில் ஒரு தாள் கடத்தா தீப்பிடிச்சி எரியாது ஆனால் ஒரு லென்ஸை வச்சு கான்சன்ட்ரேட் பண்ணால் அது தீப்பிடிச்சி எரியுது தட் இஸ் த மேஜிக் அண்ட் பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் பை கான்சன்ட்ரேட்டிங் யுவர் ஆல் யுவர் எனர்ஜி ஆன் த ஸ்டடீஸ் யூ கேன் கான்குயர் எனி கிரேட் ரைட்ஸ் சரி நன்றாக மூச்சோடு மூச்சாக நீங்கள் கலந்து விடுங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னால் நிற்பதாக பாவித்துக் கொள்ளுங்கள் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக கஷ்டப்பட்டு உழைத்து வேலை செய்து விவசாய வேலை செய்து கூலி வேலை செய்து அல்லது கஷ்டப்பட்டு உழைத்து என் மகள் அல்லது என் மகன் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக உங்களை இந்த பள்ளிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் படுகிற கஷ்டங்களை எல்லாம் மாற்றுகிற விடிவெள்ளியாக நான் இருக்க வேண்டும். நான் சாதாரணமாக பிறந்திருந்தாலும் சாதிப்பதற்காக பிறந்திருக்கிறேன். எதிர்காலத்தில் எங்கள் குடும்ப வாழ்க்கை உயரத்திற்கு கொண்டு வருவேன். கல்வியின் மூலமாகத்தான் என்னால் உயர முடியும். எந்த செல்வத்தை விட கல்வி செல்வம் தான் சிறந்தது. ஏனென்றால் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் நிறைய மொழிய குறைபடாது. தேர்வுக்கு நான் தயாராகி கொண்டிருக்கிறேன். இத்தனை நாட்கள் விளையாட்டாக என்னுடைய நேரத்தை கழித்து விட்டேன். இனிமேல் இன்னும் கவனமாக லட்சியத்தோடு படிப்பேன். ஏனென்றால் நான் இன்று தலை குனிந்து படிப்பதெல்லாம் நாளை தலை நிமிர்ந்து நடப்பதற்காக, இன்று விடிய விடிய படிப்பதெல்லாம் நாளைய விடியலில் சாதனை படைப்பதற்காக. கல்வியின் வேர்கள் கசப்பானவை என்றாலும் அதனுடைய கனிகள் இனிப்பானவை. இளமையில் வியர்வை சிந்தாவிட்டால் முதுமையில் கண்ணீர் சிந்த வேண்டும். நான் உணர்கிறேன்.
எனக்கு முன்னால் இருக்கிற தாய் தந்தையரிடம் நான் ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறேன். உங்கள் கனவுகளை நனவாக்குகிற ஆற்றல் மிக்க பிறவியாக நான் இருப்பேன். எத்தனை டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அதில் கரைந்து போகாமல் படிப்பின் மீது என்னுடைய மனதை திருப்பி விடுவேன். நீங்கள் படுகிற கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நாள் நான் வெற்றியடைந்து என்னுடைய கண்ணீரால் உங்கள் பாதங்களை கழுவுவேன். அது அவமான கண்ணீர் அல்ல, ஆனந்த கண்ணீர், சாதனையின் கண்ணீர், வெற்றியின் கண்ணீர், வளர்ச்சியின் கண்ணீர், சாதனையின் கண்ணீர். ஆகவே இந்த நாள் டிசம்பர் 21ஆம் தேதி நான் இந்த சவாலை நான் எடுத்துக்கொள்கிறேன். நான் சாதித்து காட்டுவேன். உயர்ந்த மதிப்பெண்கள் வாங்கி உயர்ந்த நிலைக்கு நான் செல்ல என்னால் முடியும். என்னால் முடியும். வேறு ஏதாவது சொல்லணுன்னால் நீங்கள் சொல்லிக்கலாம். உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் மனதால் சொல்கிற மாதிரி ஒரு பாவனை பண்ணி இந்த எடுத்துக்கணும். அடுத்தது உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு முன்னால் நிற்கிறார்கள். உங்கள் பாட ஆசிரியர்கள், வகுப்பாசிரியர்கள், உங்களுக்கு பிடித்த ஆசிரியர்கள் எல்லாரும் முன்னாடி இருக்கிறார்கள். அவருக்கு முன்னாலும் நீங்கள் இதே மாதிரி அவர் பாதங்களை வணங்கி வச்சுட்டு எடுத்து கை உங்கள் பாதங்களை வணங்கி அவருடைய பாதங்களை வணங்கி அவருடைய பாதங்களை வணங்கி இத்தனை நாட்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எதையாவது தவறுகள் நான் இழுத்திருந்தாலும், உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தாலும், விளையாடியிருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று மனதார மன்னிப்பு கேட்கிறேன். பரீட்சைக்கு வருகிற இன்னும் நாட்கள் குறைவான நாட்களில் நான் நன்றாக படித்து அதிகமான மதிப்பெண் வாங்குவதற்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். குருவினுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் ஒரு மாணவனால் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும். ஆன்றோர்கள் நம்முடைய வாழ்க்கையில் விளக்கி இருக்கிறார்கள். ஆகவே நல்ல நிலைக்கு நான் வர வேண்டும், அதற்கு உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் என்று அவருடைய பாதங்களை தொட்டு பணிவோடு வேண்டிக் கொள்ளுங்கள். என்ன சந்தேகம்னா, இந்த வாழ்க்கை யாரோட வாழ்க்கையை நம்ம நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறது இது வரைக்கும் தெரியாது. படிக்கிறது ஆசிரியருக்காக படிக்கிறோம், அப்பா அம்மாவுக்காக படிக்கிறோம், நமக்காக இல்லை. ரைட்டா? ரைட்டா ராங்? எஸ் சார். ரைட். அப்ப அதனால என்ன ஆச்சுன்னா, காலையிலிருந்து ஆரம்பிக்கிறேன் எப்படி வாழ்க்கையை கொண்டு வரதுன்னு. புரிஞ்சுதா? சார் என்னை பத்தி நிறைய சொன்னார். நிறைய எம்ஏ போட்டுருக்கேன், படிச்சிருக்கேன், எல்லாம் படிச்சிருக்கேன், 78 புக் எழுதியிருக்கிறேன், ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நான் உங்களை மாதிரி ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஏழை மாணவன். நீங்க நல்ல ஸ்கூல்ல படிக்கிறீங்க, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தேன். எப்படி சார் இப்படி மாறினீங்கன்னா, ஒரே ஒரு இன்சிடென்ட் என்ன மாத்திச்சு. எங்க அப்பா என்ன செய்வார், டெய்லி எந்திரிச்சு காலண்டரை கிழிக்க சொன்னார். டெய்லி காலண்டர் கிழிச்சு, அது என்னோட வேலை, டேட் காலண்டர். அப்படி காலண்டர் கிழிக்கும் போது ஒரு நாள் அந்த காலண்டர் என்கிட்ட பேசிச்சு. டெய்லி வந்து என்ன கிழிக்கிறே, நீ என்ன கிழிச்சுன்னு கேட்டுச்சு. அன்னைக்கு ஏற்பட்ட அவமானத்தை ஓடிட்டு இருக்கேன். A day without a deal, a day wasted. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது உன் கையில் உள்ள வீணை, இதை உணர்ந்து கொண்டால் நீ தொட்டிடலாம் வானை. ஆக காலையில் எந்திரிச்சு என்ன சொல்லணும்னா, இது சொல்றேன். This is my life, I will make it great. This is my responsibility to make my life great. எல்லாம் வந்து ஒண்ணுமே தெரியாம பிரேயர் பண்றது, எந்திரிச்சு சொல்றது. அப்படியே சொல்ல சொல்ல என்னாகும், அந்த வேர்ட் எல்லாம் உன்னுடைய டிஎன்ஏல போயிடும். சிந்தனையை கவனியுங்கள், ஏனென்றால் அது செயலாக மாறுகிறது. உங்களுடைய செயலை கவனியுங்கள், ஏனென்றால் அது பழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய பழக்கத்தை கவனியுங்கள், ஏனென்றால் அது வழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய வழக்கத்தை கவனியுங்கள், ஏனென்றால் அது வாழ்க்கையாக மாறுகிறது. ஆக சிந்தனை செயலாகி, செயல் பழக்கமாகி, பழக்கம் வழக்கமாகி, வழக்கம் வாழ்க்கையாகி விடுகிறது. அப்ப வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய சிந்தனையை மாற்ற வேண்டும். நாம் என்ன ஜாதிக்கு பிறந்தோம் என்பது முக்கியமல்ல, என்ன சாதிக்க பிறந்தோம் என்பதுதான் முக்கியம். மனசுக்குள்ள ஒரு வெறி வேணும். புக்கு வச்சிருக்கீங்க, எழுதுங்க. புக்கு வச்சிருக்கீங்க, எழுதுங்கம்மா. வெற்றின்னு எழுது. யாரெல்லாம் வெற்றி அடையணுமோ வெற்றின்னு அடை. தமிழ்ல தான் கொஞ்சம் சொல்ல முடியும். வெற்றி அடையோன்னு நினைக்கிறவங்க வெற்றி அடையும். அத முழுசா எழுது. எனக்கு வெற்றி வேண்டும், எனக்கு வெற்றி வேண்டும்.
எடுத்துக்கிறேன் சார். ஊற்றி தண்ணி ஊற்றி எழுதியாச்சா? எனக்கு என்ன வேணும்? எனக்கு வெற்றி வேண்டும். எழுதியாச்சா? எழுதிட்டீங்க. எந்திரிங்க, அந்த இற்று அடிங்க. எனக்கு வெற்றி வேண்டும். இற்று அடிச்சாச்சு. எனக்கு வெறி வேண்டும். ஆமா, வெற்றின்னு எழுதணும். வெற்றி என்கிற வார்த்தைக்குள் தான் வெற்றி இருக்கிறது. வெற்றியின் ரகசியம் எதுக்குள்ள இருக்கு? புரிஞ்சுதா புரியலையா? வெற்றியின் ரகசியம் வெற்றிக்குள்ள இருக்கு. இற்று அடிச்சுட்டா என்ன இருக்கு? எவனுக்கு வெறி இருக்குது அவன் ஜெயிப்பான். சாக்கு போக்கு சொல்றவன் ஜெயிக்கவே மாட்டான். ஜெயிப்பானா? அப்ப உனக்கு வெறி இருக்கா? வெறின்னு என்ன? ஏற்கனவே புக் கொடுத்துட்டேன். சாதிக்கணும் அப்படின்றது. அதுக்கு பேரு டிட்டர்மினேஷன். எழுதிக்க 4 Ds. டிட்டர்மினேஷன் உறுதி, வெறி. அதற்கு அப்புறம் டெடிகேஷன், டிட்டர்மினேஷன், டெடிகேஷன் அண்ட் டிசிப்ளின். வச்சுட்டு கையெடுத்து டிட்டர்மினேஷன் அண்ட் டிசிப்ளின். 4th one டிசிப்ளின். இந்த 4 Ds இருக்கணும். 4 Ds இருந்தா தான் நம்மளால எதை சாதிக்க முடியும். ஃபர்ஸ்ட் டி வந்து டிட்டர்மினேஷன். டிட்டர்மினேஷன் அப்படின்னா என்ன இருக்கு? வெறி இருக்கு. சாதிக்கணும் வெறி இருக்கிறவங்க யாருனாலும் தடுக்க முடியாது, தடுக்கவே முடியாது. எரிமலைகளினால் தடுக்க முடியுமா? முடியுமா? முடியாது. பெருமழை வருகிறது, மேகங்களை கலைத்து விட முடியுமா கைகளால்? கங்கையிலும் காவிரியும் வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது, வேட்டி கொண்டு தடுக்க முடியுமா? சொன்னேன். எரிமலையை கைகளினால் தடுக்க பார்த்தால் எழுந்து வரும் தீக்குழம்பு புகைந்தா போகும். பெருமழையை கைகளினால் கலைக்க பார்த்தால் பிறகென்ன கருமுகிலோ கலைந்தா போகும். விரிகங்கை காவிரியில் வெள்ளம் வேட்டியினால் தடுப்பதென்றால் இப்ப என்ன நாங்க பேசணும்னா, ஆற்றிலே போய் பார்த்தால், தண்ணீர் ஓடுகிற ஆற்றிலே போய் பார்த்தால் செத்த மீன்களைத்தான் தண்ணீர் எடுத்து செல்கிறது, உயிரோடு இருக்கக்கூடிய மீன்கள் தண்ணீரை எதிர்த்து செல்கிறது. இந்த கான்செப்ட் புரியும். கேவல ஒரு மீனே தண்ணீரை எதிர்த்து செல்கிற பொழுது விதி என்கிற வெள்ளம் இழுத்து செல்ல நான் என்ன தூசா சருகா? எனக்கு அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, இளமை இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, படிப்பு இருக்கிறது. இத்தனை வைத்துக் கொண்டு நான் முன்னேறவில்லை என்றால் என்னை விட முழு முட்டாள்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். விதி வலை செல்வதே வாழ்வென்று எண்ணி வேதனை கடலில் மூழ்காமல் மதி வழி சென்று முயற்சித்தால் மாபெரும் சாதனை குவித்திடலாம். ஒரு மீனை எதிர்நீச்சல் போடுது. நிறைய பேர் நினைக்கிற படிப்பு நம்மளை தேடி வரும்னா, படிப்பு நம்மளை தேடி வராது. படிப்பு வரல வராது. கொக்கை தேடி குளம் வருமா? வருமா? குருவியை தேடி பழம் வருமா? நிழல் நம்மை தேடி வருமா? நம்ம தான் தேடி தேடி போகணும். ஆக காலையில் எந்திரிச்சு நான் நாளைக்கு ஏற்கனவே சொன்னது பாருங்க, டெய்லி 100 நாள் சொல்லிட்டு வந்து நீங்க சாதிக்கலன்னா பொறுப்பு. காலையில் எந்திரிச்சு என்ன சொல்லணும்னா, திஸ் இஸ் மை லைஃப், ஹேண்ட்ஸ் அப். இதே மாதிரி பண்ணுங்க. கையை மேல தூக்குங்க. இப்படி உங்க கையை தூக்குறதுக்கு பின்னால பசங்க எல்லாம் தலைக்கு மேல வரணும், கையை இன்னும் மேல வரணும். இன்னும் இங்க வரவே இல்லையே, தூக்கு. திஸ் இஸ் மை லைஃப். பத்தாது. இந்த பக்கம் சவுண்டா சொல்றாங்க, இந்த பக்கம் சவுண்டா சொல்றாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க this is my life, this is my life,
I will make it great. I will make it great. இங்க this is my life. No, hands up above your head. This is my life. I will make it great. I have only one life. Or do you have many life? I have only one life. I will make it great. It is my responsibility to make my life great. This is my life. I will make it great. It is my responsibility to make my life great. Feel பண்ணி சொன்னீங்களா? Hands down. Did you feel yourself? இல்ல. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சதையுமே சொல்லு. வெளி சத்தமா சொல்லாத, மைண்டுக்குள்ள சொல்லு, மனசுக்குள்ள. This is my life. I will make it great. இளமையில் நீ வியர்வை சிந்தாவிட்டால் முதுமையில் கண்ணீர் சிந்த வேண்டும். இளமையில் நீ வியர்வை சிந்தாவிட்டால் முதுமையில் கண்ணீர் சிந்த வேண்டும். எந்திரிங்க, இதுக்கு என்ன மீனிங்? இளமையில நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணா முதுமையில, இளவில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணா முதுமையில நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம். கைதட்டல் கொடு, அப்ரிஷியேட். இளமையில் வியர்வை சிந்தாவிட்டால் முதுமையில் கண்ணீர் சிந்த வேண்டும். படுத்து கிடக்கிற சோம்பேறிக்கு பகல் கூட இரவுதான், எழுந்து நடப்பவனுக்கு திரும்பும் திசையெல்லாம் கிழக்குத்தான். நீயே ஒரு எரிமலை என்பதை மறந்துவிட்டு அனலுக்காக ஏன் அலைகிறாய்? தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்றால் இமயம் கூட உனக்கு இடுப்பளவுதான். முடியாது என்று முடங்கிவிட்டால் மூச்சுக்காற்று நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். ஆக நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றி அமைக்கிறோம்னு இன்னைக்கு உறுதி எடுக்கிறோம். எல்லாருனாலையும் மாற்றி எடுக்க முடியும். வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா நம்ம அடுத்தவங்களை தோக்கடிக்க கூடாது, நம்மளையே தோக்கடிக்கணும். புது கான்செப்ட் இது. யூ ஷுட் நாட் டிஃபீட் அதர்ஸ், யூ ஷுட் டிஃபீட் யுவர் செல்ஃப். உன்னை நீயே தோற்கடிக்க வேண்டும். நம்ம எப்படி தோற்கடிக்கிறது? டென்சிங்கை பத்தி ஒரு புஸ்தகம் படிச்சேன் நான். இமயத்து புலி என்று பேர் அந்த புஸ்தகத்துக்கு. டென்சிங் என்ன செஞ்சுட்டு இருந்தாருன்னா, he was a porter. மூட்டை முடிச்சுள்ள தூக்கிட்டு இருந்தான். எவரெஸ்ட் ஏற வர்றவங்கள மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போவான். அவங்க ஏறுவாங்க, பாதி அவங்க வருவாங்க, போயிடுவாங்க. அப்புறம் அங்கிருந்த யாக் எருமைகளை மேய்த்து கொண்டிருந்தான். எவரெஸ்ட் சிகரத்தை பார்த்து கேட்டான், எவரெஸ்ட் சிகரமே, நீதான் உலகத்தில் சிறந்த சிகரம் என்று கர்வம் கொள்ளாதே. ஒரு நாள் என்னுடைய கால்களால் உன்னுடைய தலையின் உச்சியை மிதிக்க போறேன் பாரு அப்படின்னா. டெய்லியும் போய் அதுகிட்ட பேசினான். எப்படி மிதிப்பேன் என்று நீ பார்த்தாயா? நீ உயிரற்ற ஜடம், நான் உயிருள்ள மனிதன். நான் ஒவ்வொரு நாளும் தன்னம்பிக்கையால் உழைப்பால் நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். நீ அப்படியே கிடக்கிறாய். ஒரு நாள் அவன் நினைச்சான், எவரெஸ்ட் சிகரத்தை ஏறினா கூட எட்மண்ட் ஹில்லரியும் போறான். இன்னும் 100 அடிகள் போனால் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டு விடலாம் என்ற நிலை. அந்த நிலையில் கூட வந்த எட்மண்ட் ஹில்லரி சொல்றான், டென்சிங் வாய் இறங்கி போயிடலாம், பின்னால் இருக்கக்கூடிய சிலிண்டரில் ஆக்சிஜன் தீர்ந்ததை போல நான் உணர்கிறேன். இப்பெல்லாம் ஆக்சிஜன் இல்லாமல் ஏறுறாங்க. அப்போ போகும்போது பின்னால் இருக்கிற ஆக்சிஜன் தீர்ந்ததை போல நான் உணர்கிறேன். ஐ ஃபெல்ட் சோ அப்படிங்கிறான். அதற்கு டென்சிங் ஒரு பதில் சொன்னான். அதனால தான் உலக வரலாற்றில் அவன் இடம் பிடித்தான். என்ன பதில் சொன்னான்? பின்னால் இருக்கக்கூடிய சிலிண்டரில் ஆக்சிஜன் இருக்கிறது என்று சொன்னால் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட முதல் மனிதன் என்ற பெயர் எடுப்பேன், இல்லாவிட்டால் இங்கே செத்த மனிதன் என்ற பெயர் எடுப்பேன், இறங்கி வர மாட்டேன். தட் இஸ் கால்ட் டிட்டர்மினேஷன். இன்னைக்கு போய் என்ன செய்யணும்? ஒவ்வொரு பாடத்தை எழுதணும். இந்த பாடத்தில் எத்தனை மார்க் வாங்க போறோம்னு எழுதணும். இப்போ வாங்கிட்டு இருக்கிறது அல்ல. இப்போ 60 மார்க் இருக்கலாம், 70 இருக்கலாம், எய்ம் 100 இருக்கலாம். வாட் இஸ் யுவர் எய்ம், வாட் இஸ் யுவர் கரண்ட் பொசிஷன் எழுது. இந்த கரண்ட்ல இருந்து எய்ம் அடையிறதுக்கு என்ன செய்யறதுன்னு பாரு. வேர் யூ ஆர் லூசிங் மார்க். கொஸ்டின் பேப்பரை சரியா பிடிக்காம, படிச்சு புரிஞ்சிக்காம பதில் எழுதி இருக்கிறப்பா. படிச்சுட்டு போனது அங்கே போய் மறந்து போச்சா? ப்ரிப்பரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், பிரசன்டேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ப்ரிப்பரேஷன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ என்ன செய்யணும்? எழுதி எழுதி பார்க்கணும். மேத்தமெட்டிக்ஸாக போட்டு போட்டு பார்க்கணும். சயின்ஸாக அதெல்லாம் அந்த எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் எழுதி எழுதி பார்க்கணும். அதுதான் பயிற்சி. முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் சாதாரண மனிதனும் சாதனையாளன் ஆகலாம். எழுதுங்க. முயற்சியும் பயிற்சியும்
முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் சாதாரண மனிதனும் சாதனையாளன் ஆகலாம். முதல் ஒன்று எழுதணும், எனக்கு வெற்றி வேண்டும் என்பதில் வெறி இருக்கிறது, யாருக்கு வெறி இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதை சொன்னோம். இப்போ முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் சாதாரண மனிதனும் சாதனையாளனாகலாம். அப்புறம் அதுக்கடுத்து சொன்ன பாருங்க, காலையில் அதை எழுதுங்க, திஸ் இஸ் மை லைஃப், ஐ வில் மேக் இட் கிரேட். ப்ளீஸ் ரைட். வீட்டுக்கு போய் படிச்சுப்பார், கீழே கூட எழுதலாம், எங்கே வேணாலும் எழுதிக்கலாம். திஸ் இஸ் மை லைஃப், ஐ வில் மேக் இட் கிரேட். I have only one life, I will make it great. இந்த 2 வரி 3 வரி வருது. This is my life, I will make it great. I have only one life, I will make it great. 4 lines. These 4 lines, if you utter early morning by 5 o'clock every day for 10 times to yourself, the miracle change will happen in you, in your performance, in your academics. Everything different ஆயிருக்கும். என்னுடைய வாழ்க்கையை நான் சிறந்த வாழ்க்கையாக மாற்றுவேன். அந்த டிட்டர்மினேஷனுக்கு அதுதான். அப்துல் கலாம் நான் ஒரு மேடையில் கலந்துட்டோம் 2014. அப்துல் கலாம் சார் நான் ஒரே மேடை, 2 பேர் தான் இருக்கிறோம், 1,00,000 பேர் இருக்கிறாங்க. அப்துல் கலாம் வச்சுட்டே கேட்டேன் நான் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து, சாதாரண மனிதன் சாதிப்பதற்கு என்ன வேண்டும்? ஹார்ட் ஒர்க் பண்ணணும், உழைக்கணும், படிக்கணும் எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது நான் சொன்னேன். சாதாரண மனிதன் சாதனையாளன் ஆகிறதுக்கு முதல்ல படுக்கையிலிருந்து காலையில் நேரத்தில் எந்திரிச்சு பழகணும்னா. படுக்கையிலிருந்து எந்திரிக்கலே ஜெயிக்க முடியலாம், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா? போர்வைக்குள்ள ஒரு போராட்டம் என்று சொல்லிவிட்டு 3 மணிக்கு எழுந்திருப்பவன் முனிவன், 4 மணிக்கு எழுந்திருப்பவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்திருப்பவன் அறிஞன், 6 மணிக்காவது எழுந்திருப்பவன் மனிதன், 7 மணிக்கு எழுந்திருப்பவன் எருமை அப்படின்னு. உடனே ஒரு பையன் கேட்டால் 8 மணிக்கு எந்திரிச்சா யாருன்னா, அது காட்டெருமை அப்படின்னு. இன்னொருத்தன் கேட்டால் 9 மணி, அது காட்டு பண்ணின. விலங்குகளை குறை சொல்வதற்காக நான் பேசவில்லை. நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கழித்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொள்வார். எவ்வளோ மணிக்கு படுத்தாலும் காலையில் நான் 4:45 என் டைம், 4:45 எந்திரிச்சு படிக்கிறது, எழுதுறது எல்லாம் படிக்கிறது. ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மைக் கொடுங்க, அந்த மைக். இப்போ இவ்வளோ நேரம் நான் 3/4 மணி நேரம் பேசியாச்சு. நீங்கள் என்கிட்ட பேசணும், உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை என்கிட்ட கேளுங்க. ஆஸ்க் யுவர் டவுட்ஸ், பேசணும். உங்களுக்கு முதல்ல பரிசு டவுட் இல்லையா சார்? நீங்கள் எப்படி சாதிச்சிங்க? நல்ல மைக் சார். நீங்கள் பேர் என்ன, உங்கள் லட்சியம் என்ன? சார் நான் சோபியா. சோபியா நான் லாயர் ஆகணும் சார். லாயர். லாயர் தான். லாயருக்கு என்ன படிக்கணும்? பிஎல், புரிஞ்சுதா? எல்எல்பி இப்போ சரியா? இங்கே மதுரை லா காலேஜ் இருக்காங்கய்யா, மதுரையில் இருக்கிற லா காலேஜா? அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. 10th 12th நீங்கள் 10th 12th முடிஞ்சு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது, கிளட்டுன்னு. புரிஞ்சுதா? காமன் லா ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு ஆல் இண்டியா லெவலில் எங்கே வேணாலும் படிக்கலாம். சரி சரி. இதை எப்படி நீங்கள் சாதிச்சிங்கன்னு என்கிட்ட கேட்டார். அதுதான் கேட்டேன். எல்லோரும் சாதிக்கும்னு நினைக்கிறோம். சாதிப்பதற்கு வர்றது நமக்கு ஒரு படிப்பு தான். அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆனது கேட்டாங்க, எந்த மாதிரியான புத்தகத்தை படித்து நீங்கள் இப்படி வந்தீங்கன்னு. கலாம் 3 புத்தகத்தை சொல்கிறார். ஒன்று வாட்சன் எழுதிய லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்ற ஆங்கில புத்தகம், கேரல் எழுதிய த மேன் இன் அன்னோன் என்ற தத்துவ புத்தகம், புக் ஃபேரில் கூட வாங்கு. இது விட திருக்குறளை திரும்ப திரும்ப படித்தேன், அதனால் தான் ஒரு படகோட்டின் மகன் பாரத குடியரசுத் தலைவர் ஆனன்னு சொன்னார். உடனே பத்திரிகையாளர் கேட்டாங்க, 1330 குறள் உங்களை மாற்றிய திருக்குறள் எதுன்னு கேட்டாங்க. அது கலாம் சொன்னார், 666வது திருக்குறள் இந்த உயரத்திற்கு கொண்டு வந்தது. 666வது திருக்குறள் என்ன என்று கேட்டால், எண்ணிய எண்ணியா எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின். நினைச்சத நினைச்சபடி அடைய முடியும், நினைச்சல நெஞ்சில உரம் இருக்கணும். நிறைய பேர் இவ்வளவு லட்சியம் சொன்னீங்க, லட்சியத்தை டக்குன்னு அடைய முடியாது. ஏன் தெரியுமா?
லட்சியம் என்பது எட்டி பறித்திடும் முல்லையும் அல்ல. வீட்டில் பந்தல் போட்டிருப்பீங்கல்ல முல்லைப்பூ, அதை பறிக்கிற விஷயமா லட்சியம்? லட்சியம் என்பது எட்டி பறித்திடும் முல்லையும் அல்ல, ஏறி பறித்திடும் தேங்காயும் அல்ல, போராட்டம் எரிமலையின் மீது கொடி நாட்டல். நான் லட்சியத்தை நோக்கி போகிற போது ஒருவன் என் கையை வெட்டினாலும் கூட ஏன் கையை வெட்டினாய் என்று கேட்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. எனக்கு லட்சியம் தான் முக்கியம், என் கை முக்கியம் கிடையாது. அந்த வெறி இருக்கணும், புரிஞ்சுதுங்களா? அப்ப அப்துல் கலாமுக்கு பிடித்த திருக்குறள் 666. கவிதாசனாக எனக்கு பிடித்த திருக்குறள் 391. 391வது திருக்குறள் என்னன்னா, கல்வி என்கிற அதிகாரத்தில் வரக்கூடிய முதல் திருக்குறள். தமிழ்ல 2 வகையான எழுத்து இருக்குது, துணைக்கால் இருப்பது, துணைக்கால் இல்லாதது. நடு என்றால் கால் இல்லை, நாடுனா கால் போடுறோம், தாய்னா கால் போடுறோம், வால்னா கால் போடுறோம். ஆனா இந்த 391வது திருக்குறள் வள்ளுவர் எங்குமே துணைக்கால்கள் இல்லாத இருக்கிறார். அந்த குறள் என்ன என்று கேட்டால், கற்க கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எங்காவது துணைக்கால் இருக்கா? கற்க கால் எழுத்து இருக்கா? கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இல்லை. எதற்காக வள்ளுவர் துணைக்கால்களை இல்லாத தனி எழுத்தை கொண்டு இந்த திருக்குறளை உருவாக்கி இருக்கிறார் என்று சிந்தித்து பார்த்தால் ஒரு உண்மை புலப்படும். என்ன என்று கேட்டால், ஒருவன் கற்க வேண்டியவற்றை கற்று அதன்படி வாழ்ந்தால் யாருடைய காலும் அவனுக்கு துணைக்காலாக தேவையில்லை, அவன் சொந்த காலில் நிற்கலாம். கற்று சொந்த காலில் நிற்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இப்ப சொன்ன என்ன எந்திரிங்க. என்ன வேணும்? ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படிக்கணும். புரிஞ்சுதா? உட்காருங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்றாங்க. ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்குங்க. ஹார்ட் ஒர்க் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் யுவர் ஃபிசிக்ஸ். ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு என்ன சார் வேணா, பழைய பாட்டு ஒன்று சொல்லுது, நீங்க படிச்சிருப்பீங்களா என்ன தெரியாது, ஆனா அந்த பாட்டை எல்லா பக்கம் எழுதி வைக்கலாங்க. பண்ணுவோம், ரொம்ப முக்கியமானது. குமரகுருவர் சொல்றாரு, ஒருத்தர் சாதிக்கணும் என்ன, அப்போ ரொம்ப நாளாக முன்னாடியே, ரொம்ப நாளைக்கு முன்னாடி 5-6 விஷயம் சொல்றாரு, கேட்டுங்க. மெய் வருத்தம் பாரார். மெய்னா என்ன? உடம்பு. உடம்பு சுகத்தை பார்க்க மாட்டார். கொஞ்ச நேரம் தூங்கலான்னு உடம்பு சொல்லும். சொல்லுமா சொல்லாத? மனசு எந்திரின்னு சொல்லும், உடம்பு என்ன சொல்லும்? இன்னொரு 1/2 மணி நேரம்மா, ப்ளீஸ்மா 10 மினிட்ஸ்மா. எந்திரிச்சதுமே ஸ்ப்ரிங் அவுட், ஃபர்ஸ்ட் எந்திரிச்சிடணும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் விழிச்சுட்டு எந்திரிச்சிடணும், அப்புறம் என்ன வேணாலும் பண்ணணும். நாலு அப்படி தான் ஸ்ப்ரிங் அவுட். உருண்டு படுத்துட்டே இருக்கக்கூடாது, டக்குன்னு அவுட். மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார். பசி, வயிற்று பசி பற்றி கவலைப்பட மாட்டார். எனக்கு பசி முக்கியம், லட்சியம் தான் முக்கியம். மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார். தூங்க மாட்டார். தூக்கத்தில் வருவதல்ல கனவு, நம்மை தூங்காமல் செய்வதுதான் கனவு. மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார். எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார். அடுத்தவங்க போய் நோன்றது, அதை பண்றது, இதை பண்றது, அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றது செய்யவே மாட்டான். எனக்கு அது நேரம் இல்லை. அந்த நேரத்தில் நான் 2 விஷயத்தை கத்துக்குவேன். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் திரும்பி வர்றானான்னு பார்த்துட்டு இருந்தா நம்ம ஜெயிக்க முடியுமா? உன்னை பார்க்க. எப்ப நீ உன்னை பார்க்க ஆரம்பிச்சு உலகம் உன்னை பார்க்கும். அடுத்தவங்க என்ன செய்யறான்னு பார்க்க வேண்டாம். மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளார். அடுத்தவங்க தீங்கு செய்யறதுக்கு நேரம் இல்லை. செவ்வி அருமையும் பாரார். செவ்வி அருமையான சௌரிய வசதி, எனக்கு அது வேணும் இது வேணும். நேற்று வாட்ஸ்அப்பில் ஒன்று வந்தது. ஒருத்தர் IAS ஆஃபீஸர், இப்போ அவங்க வீட்டில் அந்த காலத்தில் குடுகை விளக்கு தான் இருந்துச்சாமா, அந்த விளக்கே இல்லையா. அந்த விளக்கு பற்ற வைக்கிறதுக்கு 10 பைசா தீப்புட்டி இல்லையா. அதனால ரயில்வே ஸ்டேஷனில் போய் படிப்பேன். ரயில்வே ஸ்டேஷனில் படித்தாலும் எப்பாவது ஒருக்கா தான் ட்ரெயின் வரும். ஆனால் அது ரயில்வே ஸ்டேஷனோட என்ஜின் நிற்கும் பாருங்க, அதுக்கு ஒரு 10 அடி உள்ளே படுத்துருவேன். ஏன் என்ஜின் நிற்கிற இடத்துக்கு படுக்குன்னா 4:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் வரும். என்ஜின் நின்னா அந்த சத்தத்தில் எந்திரிச்சுக்கலான்னு பக்கத்தில் படுத்து தூங்குவேன். கொசு கடிக்கினேன். இன்னைக்கு IAS ஆஃபீஸ். காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை. எழுதுமா, பேன வேணுமா? காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை. காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை. காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை.
காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. அப்படி திருப்பி போடுற அவ்வளவுதான். காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. எழுதிட்டீங்களா? எழுதியாச்சா? எழுதிட்டீங்க? நீ எழுதிட்டியா? சொல்லு. ஸ்டாண்டப். உன் பேர் என்ன? லட்சியம் என்ன? என் பேர் நித்யா. நித்யா சொல்லு. நித்யா, லட்சியம் என்ன? டாக்டர். டாக்டர். என்ன டாக்டர்? பிபிஎஸ்ஸா எம்பிபிஎஸ்ஸா? எம்பிபிஎஸ். இதே கொடுத்துருவோம். ஒரு புக் எடுத்துருவாங்க சார். எனக்கு எழுதுந்து படிங்க. காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. ரைட், கைதாக்க கொடுங்க அவங்களுக்கு. நித்யாவுக்கு. அப்போ மெய்வருத்தம் பாரார். உடம்புக்கு சோகம் கொடுத்தோம்னா வேலை நடக்காது. உடம்புக்கு சோகம் கொடுத்தா நான் கோயம்புத்தூர்ல இருந்து இவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இங்க வர முடியுமா? ஏன் வர்றேன்? உங்க கரஸ்பாண்டன்ட் கூப்பிட்டாரு. அதை விட எனக்கு ஒரு லட்சியம் வச்சிருக்கேன். ஏன் லட்சியம் என்ன? லட்சங்களை சம்பாதிப்பது என் லட்சியம் அல்ல. லட்சங்களை சம்பாதிக்கலாம், ஒரு லட்சியத்தை சம்பாதிக்க முடியாது. கோடிகளை சம்பாதிப்பது என் லட்சியம் அல்ல. கோடிகளை சம்பாதிக்கலாம், ஒரு கொள்கையை சம்பாதிக்க முடியாது. அப்படி உங்க சார் என்ன சார் லட்சியம்னா, லட்சங்களை சம்பாதிப்பது என் லட்சியம் அல்ல, லட்சியவாதிகளை உருவாக்குவதுதான் என் லட்சியம். அதனாலதான் இங்க இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கேன். இப்ப நீங்க நினைக்கணும், 5 ஆண்டுகளுக்கு பிறகு, 10 ஆண்டுகளுக்கு பிறகு, 20 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. 5 ஆண்டுகளுக்கு பிறகு, 10 ஆண்டுகளுக்கு பிறகு, 20 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருக்க வேண்டும்? உண்டு கழித்து ஊர்க்கதை பேசி துண்டு விரித்து தூங்க வேண்டுமா? நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எரிகலாமோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். இத்தனை வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நான் முன்னேறாமல் விட்டால் என்ன செய்வது? நான் ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டேன், வாய்ப்புகள் உன்னை தேடி வந்தால் நீ அதிர்ஷ்டசாலி. இன்னைக்கு நீங்கள் அதிர்ஷ்டசாலி, நான் அதிர்ஷ்டசாலி. வாய்ப்புகள் உன்னை தேடி வந்தால் நீ அதிர்ஷ்டசாலி. வாய்ப்புகளை தேடி நீ சென்றால் புத்திசாலி. வந்த வாய்ப்புகளை பயன்படுத்தவில்லை என்றால் ஏமாளி. வாய்ப்புகளே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தால் நீ ஒரு கோமாளி. நீ எந்த ரகம்? எந்த ரகம்? புத்திசாலி. மறுபடியும் திரும்ப சொல்றோம், வாய்ப்புகள் உன்னை தேடி வந்தால் நீ அதிர்ஷ்டசாலி. யார வாய்ப்பு தேடி வரும்னா, யாருக்கு தகுதி இருக்குதோ அவர்களை வாய்ப்பு தேடி வரும். தகுதி என்பதுல 3 எழுத்து இருக்கிறது. தாய் இந்த மாதிரி மேல சுத்தமா இருக்கு, கொஞ்சம் மணல் அள்ளி வீசணும், என்ன ஆகுது? ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் சர்க்கரை அள்ளி வீசினா என்ன நடக்கும்? சொல்லுங்க, என்ன நடக்கும்? எறும்பெல்லாம் ஓடி வரும். இல்ல இது வாட்ஸ்அப்ல படம் எடுத்து எல்லாத்துக்கும் குரூப்ல ஷேர் பண்ணி, hands please come to the dais, lot of sugar is there. ஒண்ணுமே இல்லையே. அந்த சர்க்கரை எப்படி அதை ஈர்க்கிறது? காந்தம் எப்படி ஈர்க்கிறது இரும்ப? அதுபோல உனக்கு என்று தகுதி வளர்த்துக் கொண்டால் இந்த உலகத்தை உன்னால் ஈர்க்க முடியும். தகுதி என்பதிலே 3 எழுத்து இருக்கிறது. தாய் என்பது தன்னம்பிக்கையை குறிக்கும். எழுது, தகுதி இருக்குதான் எழுது. தகுதி. தாய் என்பது தன்னம்பிக்கையை குறிக்கும். கூ என்பது குறிக்கோளை குறிக்கும். தீ என்பது குறிக்கோளை அடையக்கூடிய திறமையை குறிக்கும். தன்னம்பிக்கை, குறிக்கோள், திறமை, இந்த 3ம் நீ இருந்தால் நீ ஒரு தகுதி உள்ள மாணவன், மாணவி, மனிதன். செலவழித்த காசுக்கு கணக்கு பார்க்கவில்லை என்றாலும் செலவழித்த காலத்திற்கு கணக்கு பார். ஒவ்வொரு நாளும் நீ தேதித்தாளிலிருந்து கிழித்து வீசுவதனுடைய வாழ்க்கை அல்ல, உன்னுடைய காலண்டர் அல்ல, உன்னுடைய ஒரு நாளை கிழித்து வீசுகிறாய் என்று பாருங்க. அவங்க கேள்வி கேட்டாங்க, நிறைய வாசிக்கணும், டெய்லி வாசிக்கணும். There are 3 types of education in our country: education for examination, education for employment, education for life. வாசிக்கணும். வாசிக்கிறதுல 4 லெவல் இருக்கு. knowing is not knowledge, understanding is knowledge. புரிந்து படி. knowing is not knowledge, understanding is knowledge. அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. understanding is not knowledge, realizing the meaning is not knowledge. உள்ள பொருள் என்ன சொல்ல வர்றான்னு புரியணும். அதற்கடுத்தது தெளியணும். அறிதல், புரிதல், சிந்தித்தல், தெளிதல். knowing, understanding, thinking and realizing. அப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்.
நேரத்தை மட்டும் வீணடிக்கக்கூடாது. நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கழித்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லைன்னா நடக்கும்போது போகும்போதெல்லாம் படித்த பாடத்தை மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கலாம். தூங்குறதுக்கு முன்னால் காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நடந்த பாடங்களை, வகுப்பில் நடந்த பாடங்களை ஒரு ரீகேப் பண்ணலாம். அப்படி ரீகேப் பண்ணும்போது எல்லாமே தெரியலன்னா டக்குன்னு புக் எடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி சாயந்தரம் தூங்குறதுக்கு முன்னால் கவிதாசன் வந்து 1.5 மணி நேரம் பேசினார், 2 மணி நேரம் பேசினார், என்ன சொன்னார், ஒரு பாயிண்ட்டாவது உள்ளே போச்சான்னு பார்த்து இதை நான் நடைமுறைப்படுத்தணும். அதுதான் முக்கியம். டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வந்து தலகாணிக்கடி வச்சு படுத்தா வியாதி நல்லாகாது. நம்ம பயன்படுத்தணும். நமக்கு என்ன தெரியுங்கிறது முக்கியம் இல்லை, அந்த தெரிஞ்சதில் எத்தனை செயல்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய வளர்ச்சி முன்னேற்றம் இருக்க முடியும். பரீட்சை என்பது ஒன்றும் கிடையாது. பாரதியார் சொன்னார், காலா எதிரே வாடா உன்னை காலால் மிதிக்கிறேன்னா. பரீட்சை ஒரு பெருசா? அதனால் நீங்கள் இது டெக்னிக்காக பண்ணுங்கள். அதெல்லாம் நிறைய ஈஸி, எழுதி வச்சுக்கலாம், எடுத்து பார்க்கலாம், சின்ன நோட்டில் பார்க்கலாம், ரெம்மரி பார்க்கலாம், தியரம்ஸ் இருக்குது, நம்ம கூட இருக்கிற ஃபார்முலாஸ் இருக்குது. ஈஸியாக மனப்பாடம் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு யோசிச்சு பார்த்தா 10 டைம் யோசிச்சு அது உடனே வந்துடும். வர முடியாமல் எங்கேயும் போகாது. வராதுன்னு நினைக்க அது வரவே வராது. வரும் எல்லாம் எனக்கு ஈஸி, எல்லாம் எனக்கு ஈஸின்னு சொல்லுங்கள். ஐ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ஐ வில் டூன்னு சொல்லுங்கள். அது மாதிரி இந்த அவங்க கேட்ட மாதிரி பசங்க படிக்கிறது, புக்கு படிக்கிறது, நிறைய படிக்கிறது, இதெல்லாம் தான் இருக்கிறது. நான் இது மாதிரி காலேஜில் படிக்கும்போது வந்து ஒருத்தர் வந்து பேசினார், இலாசை கந்தசாமி அப்படின்னு. இ வாஸ் எ ப்ரொஃபஸர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அங்கிருந்து வந்து பேசினார். அவர் கேட்ட கேள்வி தான் எங்களை எல்லாம் இந்த அளவுக்கு உயர்த்தது. இறையன் ஐஏஎஸ் இருந்தார், அவருக்கு அவர் தான் டீச்சர், எனக்கு அவர் தான் டீச்சரு. சைலேந்திர பாபு ஐபிஎஸ் இருந்தார். நாங்களாம் சின்ன வயதிலிருந்து நண்பர்கள். அப்போ தான் எல்லாம் ஒரே டீச்சர்கிட்ட படித்தோம். அதே மாதிரி இருக்கணும். எல்லோரும் சேர்ந்து ஏதாவது அரட்டை அடிக்காமல் உனக்கு தெரிஞ்சது அவர்கிட்ட சொல்லலாம், அவங்களுக்கு தெரிஞ்சது உங்கள்கிட்ட சொல்லலாம். பாட சம்மந்தமாக நம்ம பேசுகிறது சிரிப்பாங்க. இன்றைக்கி வேணால் சிரிப்பாங்க, நாளைக்கு அவங்கள பார்த்து அந்த உலகமே சிறக்கும். என்னை யாராச்சும் அவமானப்படுத்தினாலும் நான் அவன் மேலே கோவப்பட மாட்டேன், என் மேலே கோவப்படுவேன். எத்தனை பேர் என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க. அவமானப்படுத்தினா நான் அவங்க மேலே கோவப்பட மாட்டேன், என் மேலேயே கோவப்படுவேன். எப்படி கோவப்படுவேன்னா, இந்த நாயெல்லாம் அவமானப்படுத்துகிற அளவுக்கு நம்ம தரையில் கிடக்கிற மாட்டேன், என் மேலே கோவப்பட்டு எந்திரிச்சு ஒடியாந்து நான் இருக்கிறேன். அவமானப்படுகிற போதெல்லாம் ஒரு அவதாரம் எடு, வீழுகிற போதெல்லாம் விஸ்வரூபம் எடு, புண்படுகிற பொழுதெல்லாம் புன்னகை செய். இதுதான் வெற்றியின் ரகசியம். இந்த வெற்றி அடையணும்னா இன்னொரு 5 C வேணும், அதை எழுதிக்கோ. 5C. கேரக்டர். ஃபஸ்ட்டு கேரக்டர் இஸ் எவ்ரிதிங். ஒழுக்க வழக்கம், கேரக்டர். 2வது C வந்து கரேஜ், துணிச்சல், கரேஜ். 3வது C வந்து காம்பிடென்சி. காம்பிடென்சினா திறன், அறிவுத்திறன். கேரக்டர், கரேஜ், காம்பிடென்சி. அதுக்கடுத்தது கம்யூனிகேஷன். எழுதுறது, பேசுறது ஒரு தெளிவாக இருக்கணும், கம்யூனிகேஷன். 5வது C வந்து கிரியேட்டிவிட்டி. ஃபஸ்ட்டு சொல்கிறேன், கேரக்டர், கரேஜ், காம்பிடென்சி, கிரியேட்டிவ், இந்த கம்யூனிகேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி. 5C. இந்த கிரியேட்டிவிட்டி, இந்த 5C வேணும்னா 6வது C உடைய அருள் நமக்கு வேணும். 6வது C. Who is 6C? Creator. Who is the creator? God is the creator, nature is the creator, parents are our creators, teachers are our creators. ஆசிரியர்களுக்கு பெற்றோர்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு சின்ன வித்தியாசம். பெற்றோர்கள் நம்மை வெளியுலகிற்கு அறிமுகம் செய்தார்கள். புரிஞ்சுதா? அவங்க எங்களை பெற்று இதான் நம்ம குழந்தையும் உலகத்தை காட்டினாங்க. யார்? பெற்றோர்கள். பெற்றோர்கள் நம்மை வெளியுலகிற்கு அறிமுகம் செய்தார்கள். ஆனால் ஆசிரியர்கள் தான் உலகத்தை நமக்கு அறிமுகம் செய்தார்கள். ஆகவே ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் எப்பொழுதும் கொண்டாடி கொண்டிருக்கிற குழந்தைகள், மரியாதை செலுத்துகிற குழந்தைகள், வணங்கி கொண்டிருக்கிற குழந்தைகள் எப்பொழுதும் தோல்வி அடைஞ்சதாக சரித்திரமே கிடையாது. தோல்வி அடைறதுக்கு இவங்க 2 பேர் விடமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அறிவு கம்மியாக இருக்கலாம், பெற்றோர்கள் முறை படிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது பாருங்கள், அவங்களுடைய அருள் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது பாருங்கள். ஆசீர்வாதம் உயர்ந்த நிலைக்கு போகும். அது உங்களுக்கு தெரியாது. இப்போ விளையாட்டுத்தனமாக இருந்துட்டோம்னா அது பின்னால் தான் நம்ம உணர்வோம். அதனால் இதை பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையில் சாதனை அடையட்டும். நம்ம இப்போ பார்ப்போம். ஏற்கனவே முதல் சொன்னார், நான் சொல்கிறத, உயரம் என்றால் எவரெஸ்ட், உயர வேண்டும் என்றால் நெவர் ரெஸ்ட். உயரம் என்றால் சத்தமா, உயரம் என்றால் உயர வேண்டும் என்றால், if you rest you will become rust, then become dust. துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வதே உயர்வானது. நகர்ந்து கொண்டிருந்தால் தான் நதி அழகாக இருக்கிறது, அதுபோல வளர்ந்து கொண்டிருந்தால் தான் செடி அழகாக இருக்கிறது. வளர்ந்து கொண்டிருந்தால் தான் செடி அழகாக இருக்கிறது, நகர்ந்து கொண்டிருந்தால் தான் நதி அழகாக இருக்கிறது. அதே போல முயன்று கொண்டு முன்னேறி கொண்டிருந்தால் தான் மனிதனால் அழகாக இருக்க முடியும். மூச்சு விடுபவனெல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். விடியும் என்று விண்ணை நம்புகிற நீ ஏன் முடியும் என்று உன்னை நம்புவதில்லை? விடியும் என்று விண்ணை நம்புகிற நீ ஏன் முடியும் என்று உன்னை நம்புவதில்லை?
முடியாது என்று முடங்கிவிட்டால் மூச்சு காற்று நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். இன்னைக்கு போய் ஆக்ஷன் பிளான் கொண்டு போங்க, எழுதி ஒட்டுங்க, பரீட்சை எழுதி பாருங்க, எங்கெங்கெல்லாம் தப்பு வருதோ பாருங்க, ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க, தனிமையில் டெய்லி 5 நிமிஷம் கூட பேசுங்க, 5 நிமிஷம் பேசுங்க. நான்லாம் நிறைய நாள் படிக்கிற போது கண்ணீர் விட்டு அழுது ராத்திரிகள் ஏராளம். எப்படியாவது சாதிக்கணும், எப்படியாவது சாதிக்கணும். அதுதான் என்னை யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் பண்ணுச்சு, அதுதான் எனக்கு லாவில் ஃபஸ்ட்டு வந்தேன், அதுதான் எம்பிஏல ஃபஸ்ட்டு வந்தேன், எல்லாமே ஃபஸ்ட்டு வந்தேன். அந்த டெக்னிக் உனக்கு தெரிஞ்சிட்டா போதும், வேறு ஒன்றுமே இல்லை. அது உனக்கு தெரியும், உன்ற மனசுக்குள்ள அந்த சக்தி இருக்கு. சின்ன விதைக்குள்ள ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறது போல உனக்குள்ள ஒரு சாதனை மனிதன் இருக்கிறான். அந்த சாதனை மனிதன் நீ தான் வெளியே கொண்டு வர வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.